இப்படி கையெழுத்து பண்ணி வைங்க, பின்னி எடுத்துருவான், போலீஸ் சரியா நிற்பான். இங்க கல்ற அல்லாட்ட கல்ற இங்க வர்ற அல்லாட்டு திரும்ப கல்வி வாசல் பக்கம் திரும்பி அறக்கத்தலத்தை திரும்ப அதை அடிக்கிறாங்க. அடி கொடுக்க அல்லான்னு கேட்டுருக்கான். ஏன் கேட்டுருக்கான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என்னுடைய அறக்கத்தலத்தை வழிபாடு நடத்த வச்சுக்கூடாது. லா தஜால் கபரி ரஹனன் யோபத், என்னுடைய கபரை ஒரு வழிபடும் இடமாக ஆக்கி விடாது, என்னுடைய கபரை விழா நடத்தி விடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நபிகள் நாயகத்துக்கு சந்தன கூடி இல்லை, நபிகள் நாயகத்துக்கு கொடிமரம் இல்லை, நபிகள் நாயகத்துக்கு தாபூத்து இல்லை, நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் நடத்துகிற இந்த விழாக்கள் எதுவுமே இல்லை. இதெல்லாம் இஸ்லாத்திலே விளங்குதா? இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிர்ந்து விளங்குதா? அப்ப செய்யறதெல்லாம் இருந்தா கூட இடிக்கணுங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? புனிதம் பரக்கத்தும் மார்க்கத்தில் இருந்த ஒரு நல்ல காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றையோட மறந்து விடுங்க. அதுக்காக தர்காத்தை இடிக்கிறாங்க போய்கிட்டு அந்த நிலை அந்த மக்கள் தங்கள் கையால் இடிக்கிற அளவுக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். விளங்கின பிறகு இடிப்பார்கள். அதாவது இடிக்க சொன்னாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கின பிறகு இடிக்க சொன்னார்கள். நீங்க போய் இடிச்சு விட்டு நீங்க சட்டம் பேசின உண்டாக்கிட கூடாது. இடிக்கணும் என்ற சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். இடிக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. எப்படி இருக்கணும்? அல்லாவா நம்ம கையில கவர்மெண்ட் கொடுத்தா இடிச்சு விடலாம். கவர்மெண்ட் கொடுக்கலையா அந்த மக்களையும் சாலை இடிப்பாங்க. எத்தனை பேர் தர்காவுக்கு அந்த அதை சம்பாதித்துக் அதை வைத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருந்த வாரிசுகள் எல்லாம் கூட எவ்வளவு பேர் ஏகத்துவ கொள்கை என்றால் நாகூர்லேயே மாறி வந்திருக்கிற காட்சி நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வருவார்கள். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தால் நிச்சயமாக திரும்புவார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நாம் செய்கிற பாவங்கள், பலதரப்பட்ட பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள்ல அல்லாஹ் அறவே மன்னிக்காத பாவம் எதுன்னு கேட்டால் இதுதான். பெரிய அல்லாஹ் மனுஷ நிலைக்கு இறக்குறது அல்லது மனுஷனை அல்லாஹ் நிலைக்கு தூக்குறது. இதுதான் சிரிக்குங்கிறது. இணை கற்பித்தல். இது அல்லாவுக்கு இணையாக மனுஷனை அல்லது மனுஷனுக்கு இணையாக அல்லாஹ் ஆக்குதல். அப்ப அல்லாவுக்கு ஈக்குவலா மனுஷனாக்காதீங்க, மனுஷனுக்கு ஈக்குவலா அல்லாஹ் என்பதுதான் அந்த பெரிய குற்றம், அல்லாஹ் மன்னிக்காத குற்றம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹு லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். உசுரோட இருக்கும்போது திரும்பினா மன்னிச்சுக்கிறோம். அதுக்கான இப்ப மன்னிக்க மாட்டான் நினைக்க கூடாது. மௌத்தாயிட்டோம்னா மன்னிக்க மாட்டான். இப்பயே திரும்பிக்கலாம். இது வரைக்கும் தர்கா வழிபட்டவர்கள் இந்த நிமிஷம் திரும்பிக் கொண்டீர்களேயானால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். திருந்தாம மௌத்து எப்ப வேண்டாலும் வரும், போய்கிட்டு வந்துடும். இப்பவே உறுதி எடுத்துக்கொண்டு போகல, மௌத்து வந்துச்சுன்னா மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது. உலக அஸ்ரகுல ஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இணை கற்பித்தார்கள் என்று சொன்னால் செய்த நல்லறங்கள் எல்லாம் பாழாகி போயிடும். இணை கற்பிச்சிட்டீங்க, தர்காவுக்கு போயிட்டீங்களா, அவுளியான் மனுஷனால விழுந்தீங்களா, கொடிமரத்தை கொண்டுட்டீங்களா, பஞ்சாப் எடுத்தீங்களா, மாரடிச்சிட்டு போனீங்களா, ஹசன் ஹுசன் ஊரக விட்டீங்களா, என்ன நடக்கு? செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். உலக அஸ்ரகு ஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து ஒன்னும் கிடைக்காது. தூக்கி மூஞ்சில எறிஞ்சு வாழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். லயின் அஸ்ரக்த யஹபத்தன் அமலுக்கு, முஹம்மதே நீ இணை கற்பித்தால் உம்முடைய நல்லறம் அழிந்து போய்விடும், நீ இணை கற்பித்தால் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால மறுமையிலையும் சரி இம்மையிலும் சரி நம்ம ஈமானை காத்துக் கொள்வதாக இருந்தால், உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதாக இருந்தால் மற்ற செயல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் மூலமாக சரியாக்குங்கள். அடிப்படை கொள்கை இப்போது சரியாக்குங்கள். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் வணங்காட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ்வுடைய இடத்துல அடுத்தால வச்சா மன்னிக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஒரு புருஷனுக்கு செய்யற கடமைய மனைவி செய்ய தவறினால் மன்னிச்சிருவான். புருஷன் இடத்துல கொண்டு இன்னொருத்தனை வச்சா மன்னிக்க மாட்டான். ரெண்டு வித்தியாசம் வருங்களா? புருஷனுடைய இடத்துல புருஷனுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, மன்னிச்சிருவான். புருஷனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தனை வச்சா, ஒரு பொம்பளை வச்சா புருஷன் வச்சுருவானா? ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு இருக்கிற உரிமையை விட அல்லாஹ்வுக்கு நம் மீது அதிக உரிமை இருக்கிறது. அவன் இடத்துல உன்னைய படைச்சு உனக்கு ரிசுக்கு தந்து அவன் பூமியில வாழ்ந்துகிட்டு அவன் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு அவன் காற்றை சுவாசித்துக் கொண்டு அவன் உழைக்க செய்வதை சாப்பிட்டுக் கொண்டு வணக்கத்தை கொண்டு அடுத்தால் இவர்தான் கேட்டீங்கன்னா எவ்வளவு கோவம் அவனுக்கு. உன் கண்ணு முன்னாடி அந்த ஆள் மோட்டாட்டு இருக்கிறாரு, அவற்றை போய் துவா செய்யணும். உன் கண்ணு முன்னாடி மகான்களுக்கு பிள்ளை இல்லாம ஆக்கியிருக்கிறான். எத்தனை மகான் பிள்ளை இல்ல. நான் ஒரு ஆண்டவர் ஒரு பிள்ளை இருக்கா, பிள்ளை இல்ல, வளர்ப்பு பிள்ளையா இருக்கு வருது. யார்கிட்ட நீ பிள்ளை கேட்கறியோ அந்த நாகூர் ஆண்டவருக்கு என்ன இல்ல, அல்லாஹ் பிள்ளைய கொடுக்கல, பொண்டாட்டியும் கூட கொடுக்கல. அந்த சுகத்தை கூட அல்லாஹ் இல்லாம எடுத்துக்கிட்டான். மனைவியும் கொடுக்கிற மக்களையும் கொடுக்கிற அல்லாஹ்
உனக்கு அதை தந்திருக்கலாம், நீ இது அவளியாவே பிள்ளையை தாண்டு கேட்கிறோம். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், எத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் கடைசி காலத்துல 90 வயசுல பிள்ளையை கொடுத்தான், 3 வயசுல கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசுல கொடுத்தான், ஜக்கரியா நபிக்கு தள்ளாத வயசுல பிள்ளையை கொடுத்தான். தனக்குத்தானே பிள்ளையை உண்டாக்கிற முடியல. அய்யூப் நபிக்கு நோயை கொடுத்தான், தனக்குத்தானே அவருடைய நோயை அவரால் தீர்த்துக் கொள்ள முடியவில்லை. நூஹ் நபியுடைய மனைவி தப்பான வழியில போனாங்க, அதை திருப்பி அல்வல்படுத்த நூஹ் நபியால் முடியவில்லை. லூத் நபியுடைய இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள சம்பவங்கள். லூத் நபியுடைய மனைவி தப்பான வழியில போனாங்க, அந்த மனைவியை திருப்பி நல்வழிப்படுத்துகிற அதிகாரத்தை கூட லூத் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. நூஹ் நபியுடைய மகன் தப்பான வழியில போனா அவனை திருத்தி அவனை கப்பல்ல ஏற்றி காப்பாற்றுற அதிகாரம் நூஹ் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. இப்ராஹிம் நபியுடைய வாப்பா தகப்பனார் ஆஜரு தப்பான வழியில போனாரு, பாப்பாவை காப்பாற்றுற அதிகாரத்தை அல்லாஹ் நரகத்தினுடைய கொல்லி கட்டு அல்லாஹ் அவருக்கு விதியாக ஆக்கிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையிலும் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப், நெருக்கமாக இருந்த அபூ தாலிப் நேரடியாக சொன்னாங்க, கேட்க மாட்டேன்ட்டாரு. அவரை சொர்க்கத்தில் சேர்க்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முடியல. அல்லாஹ்வுடைய தூதரா நியமிக்கப்பட்டவுடனே குடும்பத்தாரை எல்லாம் கூப்பிட்டாங்க, மகளை கூப்பிட்டாங்க, பாத்திமா கூப்பிட்டாங்க, சபியாவை கூப்பிட்டாங்க, முத்தலிபை கூப்பிட்டா, அப்துல் முத்தலிபுடைய வம்சத்தை எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, பாத்திமாவே, முகமதுடைய மகள் பாத்திமாவே, என்னுடைய சொத்துக்களை கேள் தருகிறேன், என்னுடைய பணங்காசுகளை கேள் தருகிறேன். அல்லாஹ்விடத்தில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற இயலாது. அங்க காப்பாற்றுவதாக இருந்தா ஒரு இறைவனை ஏற்று ஒழுங்கா நடக்க வேண்டுமே தவிர முகமதுடைய மகள் என்று சொல்லிக் கொண்டெல்லாம் தப்பிக்க முடியாது. காசு வேண்டா தருங்க, பணம் தர. ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரர் இருந்தாங்க, இறை தூதர் அறிவிக்கிற 40,000 வயசுல எல்லாம் ஊர்ல பெரிய பணக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்ப சொன்னாங்க, மகளே சொத்துக்களை கேள்வி தர்றேன், பணம் தர்றேன். அங்க வந்து நீங்க முடியாது. மறுமை நாளையில ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தண்ணிக்கு ஓடி வருவாங்க, நபிகள் நாயகத்துக்கு விநியோகிக்கிற பொறுப்பை கொடுத்திருப்பான். வரும்பொழுது தடுத்து நிறுத்தப்படுவார்கள் சஹாபாக்களை. நபிகள் நாயகம் தோழர்கள் விடுங்கன்னு கூப்பிடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பாலக, முஹம்மதே உனக்கு பிறகு இவர்கள் எப்படி நடந்தார்கள் உனக்கு தெரியாது, சிபாரிசு பண்ணாத, இவங்க விஷயத்தை பேசாதே, தோழர்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றான். நபிமார்கள் நபிகள் நாயகத்துடைய தோழருக்காக பேசாதுன்னு சொல்றான். அதனால மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் மகானு நபி வாரிசு சொந்தம் பந்தம் எதுவும் எடுபடாது. அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாரையும், எந்த மகானையும், நபியையும், வலியையும், எந்த சக்தியையும் வணங்கக்கூடாது என்ற அடிப்படை கொள்கையில் இருக்க வேண்டும். அந்த கொள்கையின் பக்கம் நாம் திரும்பியவர்களாக, உண்மையான அடிப்படை கொள்கையை புரிந்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த தோழர்களே 12 பேருக்கு கேள்வி பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 பேரும் அந்த நேரத்தில் இருந்து கேள்வி கேட்டா சகோதரர் பீடி அவர்கள் இங்கே பதில் சொல்லுவாங்க. இது அதுக்கு முன்பு ஒரு முக்கியமான அறிவிப்பு கேட்டால், இப்ப முக்கியமான செய்தி, நான் என்னுடைய உரையில சொல்ல வேண்டிய செய்தி, எல்லா நிகழ்ச்சிகளிலையும் சொல்ல வேண்டிய செய்தி, நீங்களும் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய செய்தி, முஸ்லிம்கள் மாத்திரமில்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னன்னு கேட்டா, இன்றைக்கு அமெரிக்கா என்ற ஒரு ஆதிக்க சக்தியின் மூலமாக உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு மிரட்டல். ஒவ்வொரு நாட்டையும் மிரட்டுறான், ஆயுதம் இருக்குங்கிறான், அதை அழிச்சிருவேங்கிறான், இதை அழிச்சிருவேங்கிறான். இப்படி நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம், பாகிஸ்தானுக்கு வரலாம், சவுதி அரேபியாவுக்கு வரலாம், உலகத்தை எல்லாம் மிரட்டி தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரலாம் என்று திட்டம் போட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நம்மால் இயங்குற பதிலையும் நம்ம கொடுக்கணும். நம்ம போய் எதிர்த்து அந்த அணு ஆயுதங்களுக்கு முன்னாடி, டொமஹாக் ஏவுகணைகளுக்கு முன்னாடி, அந்த டைசி கட்டருடைய குண்டுகளுக்கு முன்னாடி, கொத்து வெடி குண்டுகளுக்கு முன்னாடி நம்மளால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பலவீன நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் பலவீனமான இந்த குடிமக்கள் மத்தியில் கையில அல்லாஹ் ஒரு பலமான ஆயுதத்தை தந்திருக்கிறான். அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக அமெரிக்காவில் ஒரு பிச்சைக்காரன பணம் இருக்கிறவரின் ஆட்டம் போடுவான். அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டங்கள் உருவாக வேண்டும். அமெரிக்க மக்களே அமெரிக்காவுக்கு எதிராக போராட வேண்டும். அந்த நிலையை உண்டாக்குனீங்கன்னா உலகத்தில் புறான் தலையிட்டு மூக்க நுழைக்கிற நிலை வராது. அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற 90% பொருட்கள் அமெரிக்காவுடைய பொருட்கள். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் குளிக்கிற சோப்புகள், அது லக்ஸா இருந்தாலும், லைபாயா இருந்தாலும், ரசூனாவா இருந்தாலும், நீங்கள் துணி வைக்கிற 501 இருந்தாலும், ரின்னாக இருந்தாலும், சர்பாக இருந்தாலும்,
பயன்படுத்துகிற 90% பொருள்கள் ஹிந்துஸ்தான் லீவர் என்ற பெயர்ல உங்களுடைய வீடுகளில் வரக்கூடிய பொருள்கள், ஏரியல் என்ற பெயர்ல வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதனுடைய லாபங்கள் யாருக்கு போகுது? அமெரிக்க கம்பெனிகளுக்கு போகிறது. அந்த மாதிரி